இயேசுவை என்னைக்கு ஏற்றுக்கொண்டோமோ அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் எனக்கு என்ன செய்தது என்றால் சாத்தான சிம்பிளா தோற்கடிக்க வைத்தார். ஸ்தோத்திர. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எத்தனை சடங்குகள், எத்தனை ஜோசியக்காரன், எத்தனை மந்திரவாதி, எத்தனை முறை சுத்தி போட, மண்ணெடுத்து சுத்தி போட, மூடாவதாக தேங்காவை சுத்தி போட, எலுமிச்சம்பழத்தை சுத்தி போட, காலடி மண்ணை சுத்தி போட, நல்ல காலம் பிறக்குமா நல்ல காலம் பிறக்குமா, தினத்தந்தி பேப்பரை பார்க்க, ஸ்தோத்திரம், ஜோசிய புக்கை பார்க்க, ஸ்தோத்திரம், இன்றைய ராசி என்னங்கிறத பார்க்க, ஸ்தோத்திர, இதெல்லாம் பார்த்தோம், ஸ்தோத்திர. ஆனால் glory to God, ஸ்தோத்திரம், glory to God. சாத்தான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அவ்வளவாய் நம்மளை கொடுமைப்படுத்தினான், நம்மளை சித்திரவதை செய்தான். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டமோ அன்னைக்கு இயேசு நாமத்தில் சிம்பிளா நம்முடைய தலையை உயர்த்தினார். இயேசுடைய மரண உயிர்த்தெழுதல் சாத்தானை நம்முடைய பாதத்திற்கு கீழ் கொண்டு வந்தார். சாத்தானை உங்களுக்கு காலின் கீழே அவர் நசுக்கி போடுவார். ரோமர் 16:20 சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரமனோமா. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு சாத்தானை நாங்கள் எளிதாக தோற்கடிக்க பண்ணுகிறோம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரமனவோ.